உண்மைகளை உரக்க சொல்லும் ஐநியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். ஜெய் ஸ்ரீராம். இன்று ராமநவமி நன்னாள். பாரத நாடு முழுவதும் ராமநவமி கொண்டாட்டங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவரும் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய மூத்த பிரச்சாரகருமான சர்வதேச விஸ்வ இந்து பரிஷத் தலைவராக பணியாற்றிய மானனீய வேதாந்தம்ஜி அவர்களுக்கு இன்றைக்கு ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் சார்பிலே அவருக்கு ஒரு மகத்தான பாராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவிற்கு சங்கத்தினுடைய அகில பாரத பொதுச் செயலாளர் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார். சங்கத்தினுடைய தமிழக சங்கச்சாலக் திரு குமாரசுவாமிஜி அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார். வேதாந்தம்ஜி ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ அரசியல் புரட்சியாளர். சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு தலைச்சிறந்த சுயம் சேவக், சங்கத்தினுடைய மூத்த பிரச்சாரக். அவர் தமிழகத்திலே இந்த திராவிட மாயை அகன்றிட, தமிழகம் என்று சொன்னாலே பெரியார் மண், அண்ணா மண் என்று சொல்லுவார்கள். இல்லை, இது பெரியாழ்வார் மண். தமிழகம் சங்கிகளின் பூமி என்பதை நிறைவேற்றியவர். அவருடைய வாழ்நாள் வெற்றி இந்து சமுதாயத்தினுடைய வெற்றி. இந்த ரத யாத்திரைக்கெல்லாம் முன்னோடி நம்முடைய வேதாந்தம்ஜி தான். முதலாக சக்தி ரதம், ஞான ரதம் போன்ற ரத யாத்திரைகளை நடத்தி பிற்காலத்திலே அது நம்முடைய அத்வானிஜி அவர்களால் ராமரத யாத்திரையாக அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ராமஜென்மபூமி விடுதலை இயக்கத்தை தோற்றுவித்தவரும், அந்த விடுதலை இயக்கம் வெற்றி பெற்று இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் கோவில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே வேதாந்தஜியுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. தமிழகத்திலே விஸ்வ இந்து பரிஷத் மூலமாக பூஜாரிகளை ஒருங்கிணைப்பது, பூக்கட்டுவோரை ஒருங்கிணைப்பது, அருள்வாக்கு அருள்வோர் பேரவை, தமிழகத்திலே மண்டைக்காடு கலவரத்தின் பொழுதும் சரி, ராமநாதபுரம் மீனாட்சிபுரம் மதமாற்றத்தின் பொழுதும் சரி, வேதாந்தஜியுடைய பங்களிப்பு தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரை போற்றுவதிலும் அவருக்கு ஒரு பாராட்டு நடத்துவதிலும் நம்முடைய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து வீரர்கள் பெருமிதம் கொள்கிறோம். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், தொடர்ந்து இந்து சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று. இளைஞர் இன்றைக்கு அத்தனை சங்க இயக்கங்களுக்கும் முன்னோடியாக இருந்து தமிழகத்தில் ஹிந்துத்துவ செய்தியை கொண்டு போனதில் வேதாந்தத்துக்கு இணை அவர் மட்டும்தான். ஆகவே இது மிக அருமையான நிகழ்ச்சி. சங்கத்தைச் சேர்ந்த, பரிவாரை சேர்ந்த எல்லாரும் வந்திருந்தார்கள். மிக திருப்தியான நிகழ்ச்சி. வேதாந்தஜி அவர்கள் 100வது ஆண்டு தனது பிறந்த நாளை இதே மாதிரி கொண்டாடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக பிரார்த்திக்கிறோம். வாழ்த்து. நமஸ்காரம்.
என்னுடைய முன் ஜென்மத்து புண்ணியம். இந்த மாதிரி ஒரு விஹெச்பி தலைவர் வேதாந்தம்ஜி அவர்களுடைய 94வது பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கும் இந்த விழாவில் பங்கு கொள்வதே என்னுடைய முன்ஜென்மத்து புண்ணியம் என்று கருதுகிறேன். விஹெச்பி தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடியாக இருக்கும் வேதாந்தம்ஜி 100 வயதை கடந்து விழா எடுத்து அதிலும் பங்கேற்க வேண்டும், அதற்கு அந்த ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் மானனீய வேதாந்தம்ஜி ஐயா அவர்களுடைய பாராட்டுதல் விழாக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அவருடைய 16-17 ஸ்கூலில் நாங்கள்லாம் இந்து வித்யாலயா பள்ளிகளில் நாங்கள் பணிபுரியறதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். மானனீய ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் பெற்று வாழணும். ஏன்னா இந்துத்துவம் பற்றியும் மக்களுடைய நல்வாழ்வு பற்றியும் நல்ல நெறிகளை பற்றியும் எடுத்து சொல்லக்கூடிய பள்ளியான எங்கள் பள்ளிகள் அமைந்துள்ளது. மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்களுமே ஆசிரியர்களுமே ரொம்ப பெருமையும் ஒரு மன மகிழ்வுடன் இந்த பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அத்தனைக்கும் காரணம் எங்களுடைய மாண்புமிகு பிரசிடென்ட் ஐயா அவர்களும் எங்களது செயலர் அம்மா டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் அவர்கள் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அம்மையார் அவர்களும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் நீண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.